அவரை செடியில பாருங்க எவ்வளவு பூச்சி, ஏகப்பட்ட பூச்சி. அதுல என்ன தேன் இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு பூச்சி அப்படியே ஒட்டிட்டு இருக்கு, தேன் குடிக்கிறா போல. ஆனா பாருங்க எல்லா செடியும் பாருங்க இலை எல்லாம் ஃபுல்லா ஓட்டையா பண்ணிருக்கு. இது எப்பறம் நம்ம ரிமூவ் பண்றதுன்ட்டு எடுத்தோம். இப்போ ஒரு ஐடியா எடுத்தோம். பாத்தீங்கன்னா லெமன் இருக்குல்ல, ஒரு லெமனு, அப்புறம் பாத்தீங்கன்னா வேப்பிலை, அப்புறம் பாத்தீங்கன்னா தயிர், இது மூணும் நல்லா கலந்து ஒரு 3 days நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு நல்லா அது புளிச்சு வரணும். அந்த வாசனை வந்தாதான் அப்புறம் இந்த கேன்ல எடுத்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணணும். அந்த பூச்சி இருக்கும் அங்கங்க. இங்க பாருங்க இலை ஃபுல்லா ஓட்டையா போட்டிருக்கு. என்னடா அது, இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியுது, அப்படி ஓட்ட போட்டிருக்கு பாருங்க. எல்லாம் செடி பாருங்க நாஸ்தியா இருக்கு, ஃபுல்லா எல்லாமே ப்ரௌனிஷ். அதனால என்ன பண்ணேன், ஸ்ப்ரேயர் எடுத்து அடித்தேன். ஃபர்ஸ்ட் டே ஓரளவுக்கு ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் டேவும் அடித்தேன். 2 days கம்பல்சரி அடிக்கணும்ட்டு அடித்தேன் ஃபுல்லா. இப்போ பாருங்க என்ன, இப்போ ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே பாருங்க அடுத்த வாரம் ஒரு வாரத்துல எப்படி இருக்கும் பாரு, பூவு செடி அவரை எல்லாம் பக்காவா இருக்கு. அதனால இந்த ஐடியா எல்லாமே யூஸ் பண்ணிக்கங்க, நல்லது. பாருங்க அவரைக்காய் பிஞ்சு சுத்தமா அவரைக்காவே காஞ்சி கருவடாவே அந்த மாதிரி பண்ணி விட்டுச்சுங்க பூச்சை. இப்போ பாருங்க அவரைக்காய் ரெக்கவர் ஆகி சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க அவரை செடி எல்லாமே பக்காவா இருக்கு. இது வீட்டு தோட்டம் இல்ல கிராமத்துல இருக்கிற ஆர்கானிக் தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பயனுள்ள தகவல் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணிக்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க. பயனுள்ள இது 4 days கம்பல்சரி ஊறிட்டு அதுக்கப்புறம் புளிச்சவனை தான் அடிக்கணும். அதெல்லாம் தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்லிடுறேன். இது இந்த கரைசல் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஆர்கானிக் மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறோம். எந்த மருந்து இல்லாத வேப்ப எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், மருந்து இல்லாத. தேங்க்யூ, ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ்.